الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في آية أخرى وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله العظيم. وقال نبينا حبيبنا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية. صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தூணின்றி வானம் படைத்த தூய வல்லோன் அல்லாஹ்வை துதிபாடியவனாகவும் அவனது சாந்தியும் சமாதானமும் இருளக சர்தார் ஒட்டக மண்ணில் பிறந்து ஒட்டா மனங்களை ஒட்ட செய்த கண்மணி கோமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை வலுவாது தழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபாவு தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் வலிமார்கள் மேலும் இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் உலகத்தில் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹு தாலாவினுடைய பற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுவான் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அல்லாஹ் வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றான். அல்லாஹ்வை எவ்வாறு வணங்க வேண்டும்? இரண்டு சம்பவங்கள் போதும் அல்லாஹ்வை எவ்வாறு வணங்க வேண்டும், எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக ஒரே வரியில் முடித்து விடுவார்கள். அன்தா புதுல்லாஹ கஅன்னக தரா ஃபைன் லம் தகுன் தரா ஃபைன்னஹு யராக். பெருமானார் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் தொழுகின்றீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நினைத்து தொழுக வேண்டும். அவ்வாறும் உங்களால் தொழுக முடியவில்லை என்றால் என்னை அல்லாஹ் பார்க்கின்றான் என்று நினைத்து தொழ வேண்டும். இதற்கு உதாரணம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். ஒரு முறை போர் நடந்து கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய நெஞ்சு பகுதியிலே ஒரு அம்பு பாய்ந்து விடுகிறது. அம்பு பாய்ந்து விடுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் அருகில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த அம்பை எடுக்க முயற்சி செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களால் அந்த வலியை தாங்க முடியவில்லை. அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய ரப்பை தொழுகின்றேன், அந்த நேரத்தில் நீங்கள் இதை எடுத்து விடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று யா அல்லாஹ் நான் உன்னை தொழுகின்றேன், எனக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை நீக்கிவிடு என்று நினைத்து தொழுகின்றார்கள். தொழ ஆரம்பித்தவுடன் சஹாபாக்கள் அந்த அம்பை எடுத்து விடுகிறார்கள். தொழுது முடித்த பின்பு தொழுகை முடிந்த பின்பு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்ட வார்த்தை, அம்பை எடுத்து விட்டீர்களா, என் மீது பாய்ந்த அம்பை எடுத்து விட்டீர்களா என்பதாக கேட்கிறார்கள். எடுத்த அந்த வலி கூட தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தொழுகையிலே அல்லாஹ்வை நினைத்து தொழுதார்கள். அப்பேற்பட்ட தொழுகையை நாம் தொழ வேண்டும் என்று சொன்னால் ஒன்று நாம் அல்லாஹ்வை பார்க்கிறோம் என்று நினைத்து தொழ வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்றாவது நினைத்து தொழ வேண்டும். இரண்டாவது, ஒரு சஹாபி அவர்களுடைய முதுகிலே ஒரு பெரிய கட்டி இருந்ததாம். அப்பொழுது அந்த கட்டியை நீக்க நினைக்கிறார்கள். அவர்களால் வலி தாங்க முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய ரப்பை வணங்குகின்றேன், அந்த நேரத்தில் அதனை நீக்கிவிடுங்கள். அப்பொழுது அந்த தோழர் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று தொழுகையை ஆரம்பித்து விட்டார். சஹாபாக்கள் எல்லாம் அங்கு அமர்ந்திருந்த தோழர்கள் எல்லாம் அந்த கட்டியை நீக்கி விடுகிறார்கள். தொழுது முடித்த பின் அவர்கள் கேட்ட வார்த்தை, என் உடலில் இருக்கக்கூடிய அந்த கட்டியை, அந்த நோயை நீங்கள் நீக்கிவிட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அவர்கள் இவ்வாறு கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய ஈமான் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அவர்களினுடைய தொழுகையில் அல்லாஹ்வின் சிந்தனை எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக ஒரு உதாரணம் சொல்வார்கள். ஒரு இமாம் 4 ரக்காத்
இஷா தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார். இஷா தொழுகை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது 3 ரக்காத்திலேயே அந்த இமாம் தொழுகையை முடித்து விடுகிறார். மக்களிடத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இமாம் 4 ரக்காத் தொழ வைத்தாரா 3 ரக்காத் தொழ வைத்தாரா? இன்று இருக்கக்கூடிய காலகட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக சொல்கின்றேன். அந்த இமாமிடத்தில் ஒரு நபர் மட்டும் வந்து கூறுகிறார், நீங்கள் 3 ரக்காத் தான் தொழ வைத்தீர்கள், நீங்க 3 ரக்காத் மட்டும் தான் தொழ வச்சீங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த இமாம் கேட்கிறாங்க, எல்லாரும் பொதுவாவே இஸ்லாத்துல 2 சாட்சி கண்டிப்பா வேணும், ஆனா நீங்க ஒருத்தர் தான் வந்து சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க? இல்ல எனக்கு 4 கடை இருக்கு, 2 பெரிய கடை 2 சின்ன கடை இருக்கு, நீங்க ஒவ்வொரு ரக்காத் தொழு வைக்கும் போது நான் என்னுடைய கடையினுடைய இருக்கக்கூடிய லாப நஷ்டத்தை நான் பார்த்து விடுவேன். என் 2 கடை பெரிய கடை இருக்கு, 2 சின்ன கடை இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் 2 ரக்காத் தொழு வைக்கும் போது நான் பெரிய கடையோட கணக்கை பார்த்துருவேன், 2வது 2 ரக்காத் தொழு வைக்கும் போது நான் சின்ன கடையோடைய கணக்கை பார்த்துருவேன், இன்னைக்கு நான் 3 கடையினுடைய கணக்கை தான் பார்த்திருக்கேன், இன்னொரு கடையோட கணக்கை பார்க்கல. இவ்வாறு அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகையில் அல்லாஹ்வின் சிந்தனை இருந்ததா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், மன் தமஸ்ஸக பிசுன்னதி இன்த ஃபஸாத உம்மதி ஃபலஹு அஜ்ரு மியாதி ஷஹீத். என்னுடைய ஒரே ஒரு சுன்னத்தை, என்னுடைய சுன்னத்துகள் அனைத்தும் அல்ல, ஒரே ஒரு சுன்னத்தை எவர் பின்பற்றுவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 100 ஷஹீதினுடைய நன்மைகளை தருகிறான். ஒரு ஷஹீதினுடைய நன்மை என்னவென்று சொன்னால், நபிமார்கள் எல்லாம் நாளை மறுமையில் ஒரு மிம்பரை பார்த்து ஆசைப்படுவார்களாம். அந்த மிம்பர் யாருக்காக வைத்திருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது, எனக்காக என்னுடைய பாதையில் போர் செய்து ஷஹீதான ஷஹீதுகளுக்கு வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவான். அப்பேற்பட்ட ஷஹீதினுடைய நன்மையை ஒரு சுன்னத்தை பின்பற்றினால் அல்லாஹ் தஆலா தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நிறைவாக ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், ஒரு மனிதன் தொழுகையை விடுவது என்பது எந்த அளவிற்கு மானக்கேடான விஷயம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா நாயை படைத்திருக்கிறான். நாய் என்று சொன்னாலே நம்மவர்களுக்கு மூஞ்சி சுளிக்கத்தான் செய்வோம். ஏனென்று சொன்னால் அப்பேற்பட்ட நஜீஸ் அசுத்தமான ஒரு மிருகம். அந்த மிருகத்தை அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்திற்காக வைத்திருக்கிறான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லுவார்கள், குகைவாசிகள். அவர்களோடு ஒரு நாய் கூட சேர்ந்ததனால் நாளை மறுமையிலே அவர்களோடு அந்த நாய் மட்டும் சொர்க்கம் செல்லும் என்பதாக அல்லாஹ் அந்த நாயோட பெயரையும் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான். கித்மீர் என்பதாக அந்த நாயினுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவிடுகிறான். அப்பேற்பட்ட நாயை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அந்த நாய் சொன்னதாம், யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் خلقتني கல்பா வலா தஹ்லுக்னி ஹின்ஸீரா. யா அல்லாஹ் நான் உன்னை ரொம்ப புகழ்றேன். ஏன் சொன்னா நீ என்ன நாயா படைச்சதுனால, என்ன ஹின்ஸீரா பன்றியா நீ என்ன படைக்கலையே, அதனால நான் உன்னை புகழ்றேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லுதான். அப்ப அந்த பன்றி சும்மா இருக்குமா? அப்ப அந்த பன்றி சொல்லுச்சான், அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் நான் உன்னை அதிகமாக புகழ்கின்றேன். ஏன் என்று சொன்னால் خلقتني خنزيرا ولم تخلقني காஃபிரா. நீ என்னை பன்றியாகத்தான் படைத்திருக்கிறாய், காஃபிராக ஆக்கவில்லையே, ஆகையால் நான் உன்னை புகழ்கிறேன் என்பதாக அந்த ஹின்சீர் சொன்னதா, அந்த பன்றி சொல்கிறது. காஃபிர் இதை கேட்டு அமைதியா இருப்பானா? அந்த காஃபிர் சொன்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் நான் உன்னை அதிகமாக புகழ்கின்றேன். خلقتني காஃபிரா வலம் தஹ்லுக்னி முனாஃபிகா. யா அல்லாஹ் நான் உன்னை அதிகமாக புகழ்கின்றேன். ஏனென்று சொன்னால் நீ என்னை காஃபிராக வைத்திருக்கிறாய், அல்லாஹ்வையும் நபியையும் ஏற்றுக்கொள்ளாத காஃபிராக வைத்திருக்கிறாயே தவிர என்னை நயவஞ்சகம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய நயவஞ்சகத்தனத்தை உடைய முனாஃபிக்காக என்னை ஆக்கவில்லையே, ஆகையால் நான் உன்னை புகழ்கிறேன் என்பதாக அந்த காஃபிர் கூறுகின்றார். அப்பொழுது அந்த முனாஃபிக் என்று சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமையிலே நரகத்தின் அடித்தட்டில் போட்டு வாட்டி எடுப்பானாம். அல்லாஹ் தன்னுடைய நரகத்தில் அடித்தட்டில் வைத்து அவர்களை அதாப் செய்யக்கூடியவன், தண்டனை செய்யக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்கள். ஏனென்று சொன்னால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்கள்.
பள்ளிக்கு வந்து தொழுவாங்க, ஆனா நபியையும் மறுப்பாங்க, அல்லாவையும் மறுத்துருவாங்க. நபியையும் மறுப்பாங்க, அல்லாவையும் மறுப்பாங்க, ஆனா கூட வந்து தொழுவாங்க. போருக்கு போனா நபி புறமுதுகு காட்டி ஓடிடுவாங்க. இப்பேற்பட்ட இந்த முனாஃபிக் சொல்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், நான் உன்னை அதிகமாக புகழ்கின்றேன். இங்குதான் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதோடு நபி அவர்கள் முடித்து விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தொழுகை எந்த அளவிற்கு பாரதூரமான விஷயமாக இருக்கிறது, எந்த அளவிற்கு நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், நான் உன்னை அதிகமாக புகழ்கின்றேன். ஹலக்தனி முனாஃபிகா, யா அல்லாஹ், நீ என்னை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய முனாஃபிக்காகத்தான் படைத்திருக்கிறாய். வலம் தஹ்லுக்னி தரகுஸ் ஸலாத், வலம் தஹ்லுக்னி தாரிகுஸ் ஸலாத், என்னை நீ தொழுகையை விடக்கூடியவனாக படைக்கவில்லையே, ஆகையால் நான் உன்னை புகழ்கிறேன் என்பதாக சொல்கின்றான். முனாஃபிக்கும் தொழுகைக்கு வருவான், தொழுது விட்டு சென்று விடுவான். அப்பேற்பட்ட முனாஃபிக்கிற்கே அல்லாஹ் தஆலா நரகத்தின் அடித்தட்டை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் தொழுகையை விடக்கூடியவர்களினுடைய நிலை என்னவென்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். ரமலானுடைய மாதம் சென்று விட்டது, ரமலானில் தொழாதவர்களும் இருக்கிறார்கள், தொழுத நபர்களும் அதிகம் இருக்கிறார்கள். ரமலான் சென்று விட்டால் தொழுகையும் சென்றுவிடும் என்பதை நினைவில் கூர்ந்து நாம் அதிகமாக தொழக்கூடிய பாக்கியத்தையும், நாம் எதை சொல்லவும் கேட்கவும் அல்லாஹ் வாய்ப்பளித்தானோ அதன்படி வாழ்ந்து மறையவும், நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே கண்மணி கோமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் திருக்கரங்களால் ஹவுலுல் கௌசர் என்கின்ற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரினுடைய ஷஃபாத் என்னும் சிபாரிசை பெற்ற மக்களில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் உலகத்தில் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்தனை நபர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக என்ற நல்ல துஆவோடு உங்களுடைய துஆவை மாதர வைத்தவனாக எனதுரையை நிறைவு செய்கின்றேன். நாம் அதிக நன்மைகளை செய்திடவும், பாவங்களை தவிர்த்திடவும், நம் நன்மைகள் எல்லாம் நிறைந்திடவும், பாவங்கள் எல்லாம் கரைந்திடவும் அல்லாஹ் இந்த நல்ல மாதத்தை நாம் சென்றிருக்கின்றோம், கடந்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட ரமலானினுடைய நோன்பின் பொருட்டாலும், லைலத்துல் கத்ரினுடைய பொருட்டாலும், இந்த நல்ல நாளின் பொருட்டாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹலாலான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வானாக என்று துஆ செய்த வண்ணம் எனதுரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.